ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ரூபாய் 30 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட தாமரைப்பாக்கம் பயணிகள் பேருந்து நிறுத்தங்களை கிருஷ்ணசாமி எம்எல்ஏ பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் தாமரைப்பாக்கம் ஊராட்சியில் தாமரைப்பாக்கம் ஆவடி நெடுஞ்சாலையில் ஆவடி செல்லும் சாலை மற்றும் திருவள்ளூர் செங்குன்றம் நெடுஞ்சாலையில் செங்குன்றம் செல்லும் சாலை ஆகிய 2 இடங்களில் அதிநவீன வசதிகளுடன் பயணிகள் பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டது. பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமியின் 2024-2025 ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியில் தலா ரூபாய் 15 லட்சம் செலவில் 2 இடங்களில் மொத்தம் ரூபாய் 30 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டது. இதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிசேகர் தலைமை தாங்கினார். எல்லாபுரம் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் கோடுவெளி தங்கம் முரளி முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட பயணிகள் பேருந்து நிறுத்தங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு, அறுசுவை உணவு, அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பொறுப்புக்குழு உறுப்பினர் கோடுவெளி எம். குமார், தாமரைப்பாக்கம் பாஸ்கர், வெங்கல் பாஸ்கர், ஆயிலச்சேரி ரகு, பி.ஜி. முனிசாமி, கோடுவெளி அன்பு உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் ஊராட்சி செயலர் ஆதிமூலம் அனைவருக்கும் நன்றி கூறினார்.